அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும், இந்த இடத்துல போட்டிருக்கிறது, அதை எடிட் பண்ண போறோம். அப்போஸ்தலர் 4:13 23 இந்த வேத பகுதிக்குள்ளாக இருந்து பரிசுத்த ஆவியில் நிறைந்த ஆச்சரியமான பேச்சும் எதிர்ப்பாளர்களின் தடுமாற்றம். கடந்த வாரத்திலே யோவானையும் பேதுருவையும் நியாயம் விசாரிக்கிற காட்சியை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் அவனை காவல் சிறையில் வைத்திருந்தார்கள். பிறகு வெளியே கொண்டு வந்து சனகரின் சங்கத்தார் தொடங்கி 11 வகையான மக்கள் நின்று என்ன செய்றாங்க? விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பித்த அவர்களிடத்திலே 3வது முறையாக அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து என்ன செய்யறான்? பிரசங்கம் பண்றான். இதுல ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேத பகுதிக்குள்ள முதல் முறை பிரசங்கம் பண்ணின போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய பிரசங்கம், யோவேல் சங்கீத புஸ்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்தது அவ்வளவு பெரிய பிரசங்கம், கொஞ்சம் சின்னதுதான், ஆனா அதுலயும் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3ஆவதா பிரசங்கம் பண்ணா ரொம்ப அனல் மூட்டக்கூடிய, ஆர்வம் உண்டாக்கக்கூடிய விதத்தில் பேசியிருந்தது. ஆனா பெரிய துரதிர்ஷ்டம் என்னன்னா, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்பட்டது போல நமக்கு வேதத்தில் எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. ஒருவேளை பரலோகத்துக்கு போனா இந்த 3வது பிரசங்கத்துல யாராவது சனகரின் சங்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இப்போதைக்கு இந்த 3வது பிரசங்கத்துல அப்போஸ்தலனாகிய பேதுருடைய பிரசங்கத்தின் மூலமா என்ன கிடைக்கல? சோல்வினிங் நடந்ததாக எழுதப்படல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆணித்தரமான பேச்சு, அசைக்க முடியாத வாதங்களோடு அவன் பேசுகிறான். அதை பார்த்து மற்றவங்களுக்கு பிரமிப்பாகுது, ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா 13ஆம் வசனம் இப்படி ஆரம்பிக்குது பாருங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை. அத்தனை பேர் நிற்கிறாங்க, அவங்களுக்கு முன்னால இந்த 3 பேர் மட்டும்தான் நிற்கிறாங்க. இவருடைய பேச்சு அவங்கள ரொம்ப என்ன செய்ய வைக்குது? ஆச்சரியப்பட வைக்குது. அவங்கள ரொம்ப யோசிக்க வைக்குது. என்ன தீர்ப்பு சொல்றதுனே தெரியல. இன்னும் சொல்ல போனா, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலையும் சில சம்பவங்கள் அப்படி நடந்தது. ஆனா அப்ப கூட இவங்க இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்களான்னு தெரியல. அது கொஞ்சம் பார்ப்போம். இப்போ அந்த அளவுக்கு தைரியமாக ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே பேசப்பட்ட வார்த்தைகளினாலே ஆத்தும ஆதாயம் நடைபெறவில்லை என்பது மிக வருத்தத்துக்குரிய விஷயம். சில நேரத்தில் சபைகளையும் கூட திட்டமான கர்த்தருடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது அது அனல் மூட்டப்பட்ட ஒரு ஆச்சரியமூட்டுகிற பிரமிப்புண்டாகிற விதத்தில் அது பிரசன்ட் பண்ணப்பட்டாலும் ஜனங்கள் தங்கள் இருதயத்தை அணைத்துக் கொள்ளுகிறதுனாலே அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட ஆச்சரிய பிரசங்கங்கள் கூட பலனற்றது போல இருக்கிறது. எனக்கு சமீபத்தில் ஷானுடைய கிராஜுவேஷனுக்கு போயிருந்தோம். அந்த கிராஜுவேஷனுக்கு முந்தின நாள் ஒரு சர்வீஸ் நடந்தது. அதுல அவங்களுடைய சேர்மன் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார், யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து. உண்மையாகவே அங்க இருந்த அத்தனை பேருக்கும் அவசியமான ஒன்று. நான் பொதுவா இந்த மாதிரி தருணங்கள்ல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிச்சுட்டே இருப்பேன். வேதாந்த கல்லூரி மாணவர்கள் 100கணக்கில் இருக்கிறாங்க, மாணவிகள் இருக்கிறாங்க, அவருடைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் 1 மணி நேரம் அந்த கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிவிட்டு, யாரெல்லாம் உங்களை தேவனுக்கு என்று பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்று ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு few minutes அவர் ரொம்ப அமைதியா இருந்திருந்தார். நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஏன்னா நிச்சயமா என்னால் சொல்ல முடியும், அது திட்டமாக பேசப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. அந்த நாளின் அந்த ஜெப நேரத்தில் ஆரம்பத்திலிருந்து கம்யூனியன் எல்லாமே நடக்கும் போது எல்லா நேரத்திலையுமே நானும் சரி சோபியும் சரி 2 பேரும் கண்ணீரோடு கர்த்தரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருந்தோம். உண்மையாகவே
அந்த ஜெப நேரம் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதா இருந்துச்சு. மனதார கத்தர, ஏன்னா எல்லா நேரத்திலையும் நம்ம முன்னாலேயே நின்று ஆராதிக்கிற, மற்றவர்களை ஆராதிக்க தூண்டுகிறவர்களா இருக்கிறதுனால இன்னொருத்தர் நடத்துற ஆராதனையில பங்கெடுக்கிறது, இன்னொருத்தருடைய பிரசங்கத்தை கேட்கிறது, அது கொஞ்சம் ஒரு சந்தோஷமான அனுபவம். அப்படி ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்த ஒரு கர்த்தருடைய வார்த்தை. ஆனா எப்படி இந்த பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு அங்க ஒண்ணுமே இல்லையோ, அதே மாதிரி அந்த கேம்பஸ் ஒரு ஆள் கூட, நான் அடிக்கடி என்னுடைய மனதில் அதை நினைச்சு பார்த்துட்டே இருக்கிறேன். ஏன் பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை அவ்வளவு திட்டமானதாக இருந்தும் ஏன் அங்கே இருக்கிறவர்கள் தங்கள் இருதயத்தை அணைத்துக் கொண்டார்கள்? ஐயா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காகத்தான் வந்தார்கள். இங்கேயாவது பரவாயில்ல, எதுக்காக வந்தாங்க? நியாயம் விசாரிக்கிறதுக்கு வந்தாங்க. அப்போ ஜனங்கள் தங்கள் இருதயத்தை அணைத்துக் கொள்ளும் போது அனல்மூட்டப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் கூட சில நேரத்தில் ஒன்றுமில்லாமல் போகிறது. ஒன்றுமில்லாமல் போகிறது. அது இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான பாடம். சரி, இப்போ இந்த நியாய விசாரணை நடக்கும்போது பேசும்போது பாத்தீங்கன்னா, அந்த சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷனும் அங்கேயே இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்துல பாருங்க, சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் அவர்களுக்கு இடம் இல்லாதது. இப்போ இவனையும் பிடிச்சு ஜெயில போட்டிருந்தாங்களா, இல்ல நியாய விசாரணை நேரத்தில் மட்டும்தான் இவன் வந்தானு தெரியல. எப்படியோ இவனும் என்னதான் தெரியாது, இங்கதான் இருக்கிறான், அங்கதான் இருக்கிறான். பாருங்க, ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய விதத்துல பிரசங்கம் 13ஆம் வசனத்துல தெளிவா எழுதியிருக்குது. அவர்கள் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, ஒண்ணு அவங்க பேசுகிற தைரியம், அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள், அதனுடைய ஆச்சரியம், அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, யார் கூட இருந்தவங்க? இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தெரிஞ்சுட்டாங்க. சரி, இப்ப ஏன் இவங்க இவ்வளவு தைரியமா பேச முடிஞ்சது? சில நேரத்தில் எல்லாருக்கும் என்ன கேள்வினா, இவருடைய சத்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, போல்டா இருக்கிறதுனால இவர் நல்லா பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் நினைக்கிறாங்க பிஎஸ் சிஸ்டம் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும் போது இருக்கு, அதனால என்ன செய்யறாங்க, நல்ல சத்தம் வருது அப்படின்னு. நல்ல கவனிங்க, பிரசங்கத்தை பண்ணுகிற நபர்கள் எந்த நம்பிக்கையை உடையவர்களா இருக்கிறார்களோ, எந்த விசுவாசத்தை உடையவர்களா இருக்கிறார்களோ, அந்த அடிப்படையிலேயே அவர்கள் பிரசங்கிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளும் அடங்கி இருக்கும். ஒரு விஷயத்தை நான் உண்மையில நம்பினேன்னா அதை நான் சொல்றதுக்கும், ஒருவேளை எனக்குள்ள தயக்கம் இருந்தா அதை நான் சொல்வதற்கும் என்ன இருக்கும்? வித்தியாசம். அப்ப சில நேரங்களில் பிரசங்கங்கள் ஒரு ஆணித்தரமான விதத்திலே அங்க பிரசங்கிக்கப்படுவதற்கு பின்னால பிரசங்க பயிற்சி இருக்கிறது உண்மைதான். ஒருவேளை வேத கலாசாலைகளிலே கற்றுக்கொள்கிற அந்த பாடங்கள் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறது உண்மைதான். ஆனா அது மட்டுமே போதாது. அது மட்டுமே ஒரு மனிதனுக்குள்ளே துணிச்சலை தருவதில்லை. அது மட்டுமே ஒரு மனிதனை ஒரு மற்றவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய விதத்தில் என்ன செய்கிறது இல்லை, பேச வைக்கிறது இல்லை. இங்க பாருங்களேன், அவங்களை குறித்து என்ன சொல்லியிருக்குது? படிப்பறியாதவர்கள் வேதனை. ஆனா எப்படி பேசுறாங்க? இவங்களுக்கு வேத கல்வியும் இல்லை, முறையான பிரசங்க இலக்கணத்தை படித்தவர்களும் அல்ல. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி தைரியமா பேச முடிஞ்சது? வெறுமனே பரிசுத்தாவினால நிறைந்தது மட்டுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு பின்னால இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இவர்களுக்குள்ளே இருந்தது. தாங்கள் பிரசங்கிக்கிற கர்த்தருடைய வார்த்தை இன்னது என்பதில் இவர்களுக்குள்ள எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சந்தேகமே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், 12ஆம் வசனம் எப்படி இருக்குது? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இதை ஆணித்தரமாக பிரசங்கிக்க வேண்டுமானால் அதை தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசிக்க வேண்டும். அதை தன் வாழ்க்கையில என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? ஒருவேளை அந்த விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பைபிள் எப்படி சொல்லி இருக்குது, உங்களுடைய நம்பிக்கைகள் வேற மாதிரி இருக்கலாம்,
அப்படின்னு சொல்லி பாலிஷ் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள்ல பிரசங்க ஊழியம் ஒன்றுமில்லாமல் போனதற்கு காரணம் என்னன்னா, இந்த வேதாகமத்துல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த வேதாகமத்தின் மேலே ஆழமான பற்று இல்லை, விசுவாசம் இல்லை. யாராவது ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா அல்லது ஏதோ ஒரு காரியத்தை சத்துரு அவர்களுக்குள்ளே சந்தேகத்தை எழுப்பினான்னா அந்த சந்தேகத்துக்கு தான் இடம் கொடுக்கிறாங்களே ஒழிய வேதம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து அவர்கள் கவனிப்பதே. இயேசுதான் ரட்சிப்பான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா உடனே இவன் யோசிக்க ஆரம்பிச்சிடறான். என்ன யோசிக்கிறான்? ஆமாங்க, புத்த மார்க்கத்துல நல்ல பக்தியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இயேசுவை பின்பற்றாத மற்ற மதத்தில் இருக்கிறவங்களும் பக்தியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்கிறது ஆச்சரியமா இருக்குது இவனுக்கு. இவன் மூளை அறிவு சொல்லுது அப்படி இருக்குமா? அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை காட்டிலும் இவனுடைய மூளை அறிவு சொல்வது உள்ளே என்ன செஞ்சிருச்சு. அந்த இப்ப பேசும்போது அவன் என்ன பேசுவான்? என்ன பேசுவான்? பேச்சுல என்ன இருக்கும்? இயேசு மூலமாக நீங்க ரட்சிக்கப்படலாம், ஒருவேளை வேற வழி இருந்தா அதை என்ன செஞ்சுக்கலாம், நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே ஆழமாய் பதிந்திருக்கிறதா? ஏதேன் தோட்டத்துல சத்துரு செஞ்ச பெரிய வஞ்சகமான ஒரு காரியம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நிறைய காரியங்களை நம்ம சொல்றோம் அதுல இருந்து. ஆனா அவன் தேவன் சொன்ன ஒன்றை குறித்து சந்தேகப்பட வைத்தான். தேவன் சொன்ன குறித்து என்ன செஞ்சான்? அது இந்த காலத்துக்கும் பொருந்தும். ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரா? இந்த கேள்வி நமக்குள்ள கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்ன ஆக ஆரம்பிச்சிருது? சேதப்பட ஆரம்பிச்சிருது. அப்ப இங்க பேதுருவுக்குள்ள வேத பயிற்சி இல்ல, தேர்மையான மக்கள் தான், ஆனா ஒரு ஆழமான விசுவாசம் இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் படித்தவர்களா, பட்டம் பெற்றவர்களா, அல்லது பிரசங்கத்திலே தேறினவர்களா என்பது அல்ல முக்கியம். முதலாவது நீங்கள் எதை பிரசங்கிக்கிறீர்களோ அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் பிரசங்கிக்கிற இயேசுவை இரட்சகராக, அதிபதியாக உங்கள் வாழ்க்கையில கொண்டிருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதை அனுபவித்திருந்தால் நீங்கள் தீர்க்கமாக பேச முடியும். நீங்க என்ன செய்ய முடியும்? தீர்க்கமாக பேச முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இப்ப என் வாழ்க்கையில மாற்றம் அடையலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இயேசு கிறிஸ்து வைத்திருந்தார் என்பதற்கு என்ன சொல்லுவேன்? பாருங்க, காலியான கல்லறை நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கல்லறை காட்டி தான் நான் பேசுவேன். ஏன்னா என்கிட்ட காட்டுறது ஒண்ணு இல்லையே. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்முடைய மாற்றம் அடைந்த வாழ்வுதான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சான்று என்றால் அதை என்னால் என்ன செய்ய முடியும்? அழுத்தமா சொல்ல முடியும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாம கொண்டிருக்கிற விசுவாசத்துக்கு மேல, இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு மேல நமக்குள்ள ஒரு தீராத பற்று இருக்கணும். நமக்குள்ளே கேள்வியா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப சந்தேகத்தோடு இருக்கிற நபர்கள் நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவித்தால் யார் ரட்சிக்கப்படுவாங்க? பாவத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறவர் என்று பிரசங்கிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலேயே கேள்விக்குறிகள் இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படியே சொன்னாலும் அதுக்கு பேர் பொய் தானே. நீ நம்பாத ஒன்றை இன்னொருவனுக்கு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? பொய் தான். அப்படி இல்லை. அப்போ இவங்களுக்குள்ள பயிற்சி இல்லைங்கிறது உண்மைதான். இயேசு கிறிஸ்து இருக்கும் போதெல்லாம் இவ்வளவு ஆணித்தரமா இவங்க பேசுறாங்களான்னு தெரியல. ஆனா சனகரின் சங்கத்துல மேல இருக்கிற ஆட்கள் எல்லாம், அந்த 11 வகையான ஆட்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ள இல்லாத ஒன்று இவனுக்குள்ள இருந்தது. கர்த்தர் மேல கொண்டிருந்த அந்த வைராக்கியம், விசுவாசம். இவர்தான் மேசியா என்பதுல அவனுக்குள்ள தீராத ஒரு நம்பிக்கை என்ன செஞ்சது? அதுதான் அவன் அவ்வளவு தைரியமாய் பேசுவதற்கு ஏதுவாக இருந்தது. சரி, இப்ப அடுத்ததால அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் பேசினதை பார்த்த உடனே இயேசுவோடு கூட இருந்தவன்னு தெரிஞ்சிடுச்சு. யாரு கூட இருந்தவங்க எப்படி தெரிஞ்சது? ஸ்லாங்க வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்களா? இப்ப நம்ம ஊர்ல அப்படிதான். இப்ப நான் பேசுறத வச்சுட்டு சிலர் என்ன கேட்பாங்கன்னா,
ஃபர்ஸ்ட் எந்த ஊருன்னு கேட்பாங்க. எனக்கு எந்த ஊருன்னு கேட்கும் போதெல்லாம் ஒரு தடுமாற்றமா இருக்கும். எந்த ஊரை சொல்றது? பிறந்தது ஒரு ஊர், வளர்ந்தது ஒரு ஊர், இப்போ இருக்கிற ஊர். எந்த ஊரை சொல்றது? பிறந்த ஊர்ல கொஞ்ச நாள் தான் இருந்திருக்கிறேன், வளர்ந்த ஊர்லையும் கொஞ்ச நாள் தான் இருந்திருக்கிறேன், இப்போ இருக்கிற ஊர்ல தான் அதிகமா என்ன செஞ்சிருக்கிறேன், இருந்திருக்கிறேன். ஆனாலும் இந்த ஈரோடு என்ன ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்குது. ஆதார் கார்டு இருக்குதுயா, ரேஷன் கார்டு இருக்குதா? நாளும் இல்லையே, உங்க பேச்சை பார்த்தா எங்கேயோ இருந்து வந்த மாதிரி இருக்குது. இப்படி நம்ம பேசுறத வச்சு நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம், எத்தனைப்போம் இல்லையா? அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாம் சனகிரி சங்கத்தாருக்கு ஒண்ணு புரிஞ்சுது, இவன் யாரு? இயேசுவோடு கூட இருந்தான். எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக இதே மாதிரி ஆட்களை அனுப்புறாங்க. இதே மாதிரி என்ன செய்றாங்க, ஆட்களை அனுப்புறாங்க. அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு முதல் வேத பகுதியில வாசித்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம். 32ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்துக் கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற நாட்கள்ல அவரை குறிச்சு இவங்க கேள்விப்பட்டு அவரை என்ன பண்றதுக்காக போறாங்க, அரெஸ்ட் பண்றதுக்காக சேவகர்களை அனுப்புறாங்க. இப்போ சேவகர் வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்கறாங்க பாருங்க. 46 சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். இப்ப இயேசுவை அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்காக சேவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அனுப்பப்பட்ட சேவர்கள் அங்க போய் பார்த்தா அவர் பேசுகிற பேச்சை பார்த்த உடனே இவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணணும்லாம் தோணல. என்ன நடந்துச்சோ என்ன தோணுச்சோ தெரியாத அவன் எப்படி வர்றான், வெறுங்கையோடு திரும்பி வர்றான். இப்ப கேக்குறாங்க, ஏன்பா ஏன் அரெஸ்ட் பண்ணல? அப்ப சொல்றான், என்ன சொல்றாங்க, அந்த மனுஷன் பேசுகிறது போல. அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் இயேசு நல்ல வாயாடி, இயேசு நல்லா பேசுகிறவர். அவரை போல யாரும் என்ன செய்யறது இல்ல, பேசுறது இல்ல. இது ஏற்கனவே இவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். அது மட்டும் இல்ல, அந்த பேச்சை குறிச்சு இவங்களுக்கு என்ன பயம் இருக்கு பாருங்க. 47ஆம் வசனத்துல, நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா அப்படின்னா நீங்களும் அவங்கள சேர்ந்துட்டீங்களா? போச்சவர்கள் பதில் சொல்ல, நான் நினைக்கிறேன் வஞ்சிக்கப்பட்டுதான் இருக்கணும். இவர் பேசி யார் தெரிந்தாம இருக்கிறது, இல்லதான் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். இவருடைய அதிகாரத்தை அங்க என்ன செய்யவே இல்லை, அவன் காட்டவே இல்லை, வெறுங்கையா போறான். அப்ப பரிசேயர்களை குறித்தோ அல்லது தங்களுக்கு மேலே இருக்கிற அந்த சங்கத்தின் அதிகாரிகளை குறித்தோ இவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, பார்த்துக்கலாம்னு வந்துட்டான். அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த நியாய சங்கத்துக்கு, இந்த சனகரி சங்கத்துக்கு ஒரு பாடம் இருக்குது. இவங்க இயேசுவை பிடிக்கிறதுக்காக போனா அவர் பேசுறத வச்சு பிடிக்க போனவன் என்ன செஞ்சிருவான், அதனாலதான் இவங்க சொன்னாங்க, இவங்க யாருக்கு இருந்திருக்காங்க, ஆமா அந்த ஆளு சொல்லி கொடுத்துருப்பான் போது. எங்களுக்கு புரியுது, யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான், அந்த ஆள் இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம், எல்லாம் கல்லறைக்கெல்லாம் சீல் வச்சுட்டு வந்தாச்சு, 50 நாள் ஆகல, இவனுக்கு வேற எழுதி நிற்கிறாங்களே, இப்படி மனசுக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்குது, ஓடிட்டே இருக்கு. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்ப யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை இவருடைய பேச்சினாலே அங்க வெளிப்படுத்துறாங்க. இவங்க பேசுறத வச்சு கண்டுபிடிச்சிட்டான் இவன் யாரு. பக்கத்துல கையை பிடிச்சிட்டாங்க. நம்ம எப்படி, நம்ம எப்படி, நம்ம பேசினா எந்த ஒரு காரணம் தான் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? இயேசுவை சேர்ந்தவர்கள் என்று கண்டுபிடிக்கிறது இல்லை, எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க, எந்த ஒரு காரணம். சரி, இப்ப அடுத்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த சொசமாக்கப்பட்ட மனுஷன் வேற முன்னால் நின்று இருக்கலாம், அவன் வேற குதிச்சுட்டே இருக்கலாம். இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. யோசிச்சு பாருங்களேன், ஜட்ஜுக்கு இப்ப என்ன சொல்றது, தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியாம போச்சு. இவங்க எழுதி இருக்குது, இந்த மனுஷரை 15ஆம் வசனம், அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு
சட்ட புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வச்சு புரட்டிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்றது? யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஒரு நிர்பந்தமான ஒரு சூழலுக்கு இவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். இவங்க நினைச்சா ஈஸியா இவங்களை என்ன செஞ்சிடலாம், ஹேண்டில் பண்ணிடலாம். ஈஸியா இவங்களை என்ன செஞ்சிடலாம், மடக்கிடலாம், பயமுறுத்திடலாம், என்னவோ நினைச்சிருக்கலாம். ஆனா இவன் கற்றறிந்த எந்த சட்ட திட்டங்களும் இவனுக்கு சப்போர்ட்டிவா இல்லவே இல்லை. இப்ப முன்னால வச்சுட்டு வெட்கப்பட்டு போயிடக்கூடாது இல்ல. இப்ப என்ன பண்றான், கொஞ்சம் வெளியில நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், கொஞ்சம் பேசிக்கிறோம், நம்ம என்னெல்லாம் சட்டம் போட்டோம் அப்படிங்கறதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப பேசி முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, என்ன சட்டம் போடுறாங்க பாருங்க. என்ன பேசுறாங்க, உள்ள என்ன கான்வர்சேஷன் நடக்குது? 16ஆம் வசனத்துல, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம், எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. எதையும் கவனிச்சுக்கங்க, வர நான் இந்த பாயிண்ட். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும். கடைசியா ஒரு முடிவுக்கு வர்றாங்க, இதை குறித்து நீ என்ன செய்யக்கூடாதுங்க. ஆனா பாருங்க, இந்த டெக்னாலஜி தான் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படுற இடத்துல ஒருவேளை இப்படி ஏதாவது விசாரணை வந்ததுன்னா அங்க என்ன தீர்ப்பு சொல்றாங்க, இங்க வந்து சொல்றாங்க, கிறிஸ்தவங்க இருக்கிற இடத்துல போய் சொல்றாங்க. மொத்தத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பேசுவது என்பது இவங்களுக்கு என்னவா இருக்குது, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா தான் இருக்கு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. இப்ப பயப்படுத்துறாங்க. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். சரி, இப்போ ஒரு வசனத்தை வாசி. ரோமர்கள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கியை வருவித்துக் கொள்கிறார்கள். சரி, இப்போ பவுல் அங்க எப்படி எழுதியிருக்கிறார், மேலான அதிகாரத்துக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இப்போ இங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க பேதுருக்கு என்ன சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, போதிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, கட்டளையிட்டாங்க. இப்ப என்ன பண்ணணும், கீழ்ப்படியணுமா வேண்டாமா? சில நேரத்தில் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் ஸ்டேஷன் போகணும். அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஊர்ல இருக்கிற பெரிய பாஸ்டர்களுக்கு போன் போகும், சம்பந்தப்பட்ட ஊழியக்காரங்களுக்கும் போகும், பெரிய ஊழியக்காரங்களுக்கும் போகும். பெரிய ஊழியக்காரங்க வந்த உடனே என்ன கேட்பாங்க தெரியுமா, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களை யார் சுவிசேஷம் அறிவிக்க சொன்னாங்க. அனுபவப்பட்டது இல்லையா, அதான் கேட்பாங்க, உங்களை யார் சுவிசேஷம் அறிவிக்க சொன்னாங்க. சட்டம் எப்படி இருக்குல்ல, இப்ப பிரச்சனை பண்றதா தெரியுது இல்ல, பேசாம இருக்க வேண்டியதானே. நல்ல கவனிங்க. இப்ப ஒரு பக்கத்துல வேதாகமத்துல என்ன இருக்குது, மேலான அதிகாரங்கள் எல்லாம் தேவனிடத்துல தான் வந்திருக்குது. தேவனுடைய அதிகாரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அதை எடுத்துனா தேவனுக்கே எடுத்து இருக்கிற மாதிரியா. இப்போ சுவிசேஷத்தை பேசக்கூடாது, இயேசு குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணலாம், கட்டளை கொடுத்துருக்காங்க. அது என்ன ரிலாக்ஸேஷன்லாம் இருக்கிறாங்க. அப்ப எதுக்கெல்லாம் கீழ்படுகிறது, எதுக்கெல்லாம் கீழ்படியாம போகிறது, அதை குறிச்சு இதை வந்து ஈஸியா எடுத்துக்கூடாது. சரியா, இது வந்து பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, ஈஸியா எடுத்துக்கூடாது. இதை குறிச்சு ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் எழுதுனதை நான் சொல்லிருக்கிறத நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த வேண்டுகோளை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படிவதை சமரசம் செய்யாமல் அரசாங்கத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய ஒரு வழி இருந்தால் நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். யாருக்கு எதுக்கு சமரசம் பண்ணாம, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு சமரசம் பண்ணாம அரசாங்கத்தினுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிவதா இருந்தா நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியும்.
அரசாங்கத்தின் சட்டம் ஒரு மாதிரி இருக்குது, ஆண்டவருடைய சட்டம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு, சமரசம் பண்ண வேண்டியிருக்குன்னா நான் என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. அப்போ ஒரு பக்கத்துல அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று போதிக்கிற வேதம், இன்னொரு பக்கத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மை என்னன்னா, ஆண்டவருடைய காரியத்துல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணாம சில நேரத்துல அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியது வரலாம். சரியா? இது ரொம்ப முக்கியமானது. இப்ப தானியேலை குறித்து படிக்கிறோம். தானியேல் ஏன் சிங்கக்கவியில போடப்பட்டான்? அந்த தேசத்தினுடைய சட்டம் யாரும் என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. ஆனா தானியேல் என்ன பண்றான்? சட்டத்தை இயற்றக்கூடிய அரசவையிலேயே இருக்கிறான். அப்படி உயர்த்தப்பட்ட பதவியில இருந்தாலும் அவன் அனுதினமும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற அதே பழக்கத்தின்படியா என்ன செய்யறான்? ஜெபிக்கிறதுக்கு போறான். அப்ப அதுல அவன் என்ன செய்யல? காம்ப்ரமைஸ் பண்ணல, சமரசம் பண்ணிக்கல. இந்த உலகத்தின் சட்டமா தேவனுடைய சட்டமா என்று கேட்டால், தேவனுடைய சட்டத்துக்கு சமரசம் பண்ண முடியாது. தேவனுடைய சட்டத்துக்கு சமரசம் பண்ண முடியாது. எதுக்கு தான் கீழ்ப்படியணும்? அதுதான் அவங்க சொல்றாங்க. வாசிங்க 19ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறதுக்கு தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்கும். ஐயா, நீ சொல்றேங்கிறதுக்காக ஆண்டவருடைய காரியத்துல நான் சமரசம் பண்ண முடியாது. அவர் எனக்கு கொடுத்திருப்பது பிரதான கட்டளை. அவர் எஜமான், அவர் சிருஷ்டிகர், அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய ஆண்டவர். அவர் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளை உலகம் எங்கிலும் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ஆனா நீ சொல்ற பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு. இப்ப நான் எதுக்கு கீழ்ப்படுகிறது? தேவனுக்கா உங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கா? நீ ஏன் சொல்லு? நீயும் மதவாதி தானே, நீ ஒரு கடவுளை நம்புறது தானே, நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே சொல்லிட்டு அவன் மறுபடி சொல்றதுக்கு இவங்க காத்திருக்கல. அவன் சொல்றான், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. அப்ப நான் அனுபவித்த ஒன்றை நான் பேசாம என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அது என்னுடைய உரிமை, அது என்னுடைய உரிமை. அதனாலதான் 2 வாரத்துக்கு முன்னால நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், சட்டம் அனுமதிக்கிறதுனால அல்ல, அனுமதிக்கலனாலும். அதனாலதான் வடகொரியாவில் இருக்கிறவங்க சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுது, அதனாலதான் நைஜீரியாவில் அறிவிக்க முடியுது, அதனாலதான் அடைக்கப்பட்ட தேசங்களில் சுவிசேஷம் அறிவிக்க முடிகிறது. சட்டம் சாதகமாக இருக்கிறதுனால அறிவிக்கிறதா இருந்தா இந்த உலகத்தில் அநேக பகுதிகளில் சுவிசேஷம் என்ன செய்ய முடியாது? அறிவிக்க முடியாது. அப்ப இந்த தேசத்தினுடைய சட்டம் என்ன என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும், தேவன் எனக்கு என்ன சொல்கிறார்? நான் விசுவாசிக்கிற, என்னை நேசிக்கிற, என்னை ரட்சித்திருக்கிற, எனக்கு புது வாழ்வு கொடுத்திருக்கிற, எனக்கு ஒரு நித்திய நம்பிக்கையை கொடுத்திருக்கிற அந்த மகாதேவன் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதற்குத்தான் நான் கீழ்ப்படிய முடியுமே தவிர இந்த உலகத்தின் சட்டத்தை நான் மதிக்கிறேன், அதற்காக நான் ரிபல்லியஸா நிற்க மாட்டேன், அதுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்காக நான் அழைக்கப்படல. ஆனா தேவனுடைய சட்டமா தேசத்தின் சட்டமா என்றால் தேவனுடைய சட்டத்துக்கே நான் கீழ்ப்படுகிறேன். என்னுடைய சட்டத்துக்கு நினைச்சுக்குவேன். இப்ப கூட இப்ப நம்ம கூடி ஆராதிக்கிறோம். இப்படி ஆராதிக்கிறதுக்கு நம்ம தேசத்தினுடைய சட்டம் நமக்கு அனுமதி கொடுக்கலையே. அனுமதி கிடைச்சுதான் நம்ம கூடி ஆராதிக்கிறதுனா அது இந்த காலத்துல நடக்காது. இப்ப ஆல்ரெடி நம்ம எதாவது செஞ்சுட்டு இருக்கிறோம்? தேசத்தின் சட்டத்தின்படி அல்ல, தேவனின் சட்டத்தின்படி நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இது ஒண்ணு நமக்கு புதுசு இல்லை. அப்ப இங்க நம்ம கூடி வருவது தேசத்துக்கு விரோதமாக செயல்படுவதற்கும் அல்ல. நம்முடைய நோக்கம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் தேசத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இங்க நம்ம இருந்து அந்த தேசத்துக்கு விரோதமா நம்ம பேசுறதுக்காக அழைக்கப்படல. நம்ம என்ன பண்றோம்? தேசத்துல இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஆத்தும மீட்பை பெற வேண்டும், பாவத்துக்கும் பாவத்தினுடைய வல்லமைகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் வாஞ்சிக்கிறோம். அப்படின்னா தேசத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய காரியமா தீமையா?
அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன சொல்றோம்? ஐயா, நீ போடுகிற சட்ட திட்டங்களினாலே ஒரு மனிதனை திருத்த முடியாது. ஆனால் இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசித்தால் அவன் திருத்தப்படுவான். எவ்வளவு பெரிய பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற மனிதனையும் விடுவிக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பின் வல்லமை இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறது. அது என்னை விடுவித்திருக்கிறது. என்னை என்னுடைய பேரண்ட்ஸ் திருத்த முடியல, இந்த தேசத்தினுடைய சட்டம் திருத்த முடியல, என்னுடைய நண்பர்கள் திருத்த முடியல. எல்லாரும் அவருடைய முயற்சிகள் எல்லாம் கைவிட்ட தருணத்தில் இயேசு என்னை தேடி வந்தார். என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் பாவத்தினுடைய எல்லா வஞ்சனைகளிலிருந்தும் அவர் என்னை விடுவித்தார். அது நிரந்தரமான விடுதலையா இருக்குது. அதனால நான் சொல்றேன், இல்ல இதுதான். அப்போ நம்ம சட்டத்தை மீறோம் அல்லது சட்டத்துக்கு மாற நடக்கிறோம்னா, வருமானத்துக்கு வரி ஏய்ப்பு செய்து சொத்து சேர்க்கிறதுக்கு இல்ல, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இல்ல பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு அதனால நம்ம சில இடத்துல சட்டத்தை மீறலாம். நல்லா கவனிங்க. எதுக்கு இல்ல? திரும்ப வாசிக்கிறேன். கடவுளுக்கு கீழ்ப்படிவதை சமரசம் செய்யாமல் அரசாங்கத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய ஒரு வழி இருந்தால் நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் சரி, சங்கடமாக இருந்தாலும் சரி, விரும்பத்தகாததாக இருந்தாலும் சரி, இது மிகவும் தனித்துவமான சூழ்நிலை. இங்கு சட்ட மறுப்பு அனுமதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் கட்டாயமாக உள்ளது. அப்படின்னா இந்த இடத்துல நான் சட்டத்தை மீறதுக்கு ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். யார் அனுமதி கொடுத்திருக்கிறாரு? திரும்ப சொல்றேன், இதை எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது? அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. எது முக்கியம்? எது முக்கியம்? அதுதான் அவங்க தெளிவா சொல்றாங்க. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு உங்களாக நியாயமாயிருக்குமோ? இந்த நிதானிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றான். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் என்ன செய்யக்கூடாது. இப்ப பாருங்க, அங்க நடந்துட்டு இருக்கும் போதே 21ஆம் வசனத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. வாசிங்க. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையென்று ஒரு பக்கத்துல விசாரணை நடந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கத்துல அந்த சாட்சியாய் நிற்கிற மனிதனை பார்த்து அங்க இருக்கிற கூடி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்களா? துதிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதனால இவங்களுக்கு என்ன பண்றது தெரியல, அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல. சரி, இப்போ மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் போகும். இந்த விசாரணை செய்த அதிகாரிகள் அற்புதத்தை நம்புறாங்க. எதை நம்புறாங்க? இப்ப நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள ஒரு வாஞ்சி இருக்கும். யாராவது புதுசா சர்ச்சுக்குள்ள வரான்னு வச்சுங்களேன், ஆண்டவர் வர அற்புதம் செஞ்சாருன்னா பரவாயில்ல இல்லையா? சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசுவை நம்புவதும் அற்புதத்தை நம்புவதும் ஒன்றா? இயேசுவை நம்புவதும் அற்புதத்தை நம்புவதும் ஒன்றா? இதுல நமக்குள்ள ஒரு தெளிவு வரணும். இங்க இருந்தவங்களுக்கு என்ன சொல்லிருக்குது? முதல்ல நம்ம வாசம் பாருங்க. நான் 14ஆம் வசனம். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. யாராவது அற்புதம் நடக்கலன்னு சொன்னாங்களா? ஐயா, அற்புதத்தை என்ன செஞ்சாங்க? ஏன்னா அவங்க பார்த்தாங்க, ரெகுலரா அந்த வாசல் வழியா வரும்போது இந்த முடவன் அங்க இருந்தான், இப்போ சுகமாகி இருக்கிறான். அற்புதத்தை என்ன செய்றாங்க? அவங்க நம்புறாங்க. அதை குறிச்சு உங்களுக்கு எந்த கேள்வி இல்லை. இவன் போய் டாக்டர் செக் பண்ணி பார்க்கலாம், கைய எதுவுமே அங்க தேவையில்லை. அவனே எல்லாத்தையும் ஆட்டி அசைச்சு எல்லாம் காமிச்சிட்டான். அற்புதத்தை நம்புனாங்க, ஆனா ஆண்டவர் இயேசுவை நம்பல. ஹலோ, அப்படின்னா அற்புதத்தை நம்புவது என்பது வேறு, இயேசுவை இரட்சகராக நம்புவது என்பது வேறு. நம்ம அநேக இடத்துல என்ன நினைக்கிறோம்னா, அற்புதம் நடந்துச்சுன்னா பரவாயில்லையே. இல்ல, அற்புதத்தை நம்பிட்டு இயேசுவை நம்பாம போறதுக்கு என்ன இருக்குது? ஆயிடும். அதனாலதான்
சபைக்குள்ள வருகிற அநேகர் நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. இது ஒரு நீண்ட காலமா நமக்கு நடந்துகிட்டே இருக்குது. காரணம் என்ன? நம்ம பைபிள் படிக்கிறது இல்லையா? சனகரின் சங்கத்தார் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, இயேசுவின் நாமத்தை நம்புற அந்த துணிச்சல் இவனுக்கு வரல. இவர்கள் எல்லாரும் மதத்தை பின்பற்றுகிறவர்கள். அதை இவங்களால் மறுக்கவே முடியல. ஆனா இவனால யாரை ஏற்றுக்கொள்ள முடியல? இயேசுதான் ரட்சகர்ங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் நல்லா கவனிங்கள, ஒரு அற்புதம் நடக்குது. அந்த அற்புதத்தை நடப்பதற்கு காரணமாய் இருந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. இவன் யாரை ஏற்றுக்கொள்றான்? அற்புதத்தை ஏற்றுக்கொள்ள. இன்றைக்கும் நம்முடைய நம் மூலமாக மாற்றமடைந்த வாழ்வை எல்லாரும் கொண்டாடுறாங்க. சில நேரத்துல சில இந்துக்கள் கூட டிவியில பேசுறாங்க, கிறிஸ்தவர்கள் மட்டும் வரலன்னா நம்ம ஊர் எப்படி இருந்திருக்கும் அப்படிலாம் பேசுறாங்கல்ல. அவன் இயேசுவை விசுவாசிக்கிறானா? ஏன்? அப்ப இயேசுவை விசுவாசிப்பது என்பது வேறு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய நாமத்தை கொண்டு அவருடைய அடியவர்களை கொண்டு செய்யப்பட்ட பணிகளை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. படிப்பு கொடுத்தா ஏத்துக்கிறான், மருத்துவம் கொடுத்தா ஏத்துக்கிறான், ஒரு நல் வாழ்க்கையை கொடுத்தா ஏத்துக்கிறான். ஆனா இயேசுவை ஏற்றுக்கலாம். இப்ப நமக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்க? அப்ப அற்புதம் வேண்டாம்ல? வேணுமா வேண்டாம்? நல்ல யோசனை பண்ணி கொடுத்தீங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அற்புதம் பரவாயில்ல. ஆனா அது அதிகமா இல்லை. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலும் அவருடைய நாமத்தினாலே செய்யப்பட்ட அற்புதங்களை ஏற்றுக்கொள்கிற காரியங்களும் அங்க என்ன செஞ்சது இருந்தது. அது ரொம்ப முரண்பாடான காரியம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது அற்புதம் நடந்தா ஆண்டவர் வந்து எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்றாங்க. நல்லா இருக்கிற டைம்ல எல்லாம் என்ன செய்ய மாட்டான், கர்த்தர் சொன்னா கேட்க மாட்டான். தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னா, ஐயோ எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா, ஜெபம் பண்ணா சரியாயிடுச்சுன்னா சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். கொஞ்சம் பக்கத்துல எட்டி பாருங்க, அப்படி யாராவது வந்திருக்காங்க? ஒருத்தரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. நாங்க இருந்த சபையில ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் உபவாச ஜெபம் நடக்கும். எங்க ஊழியக்காரருக்கு சுகமளிக்கிற அந்த வரம் ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தாரு. அதனால ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு 10 குடும்பம் 15 குடும்பம் அங்க வருவாங்க. அந்த ஜெப நேரத்துல எல்லாருக்காகவும் அவர் ஜெபிப்பார். அப்படியே ஜெபித்து ஒரு ரவுண்ட் எல்லாருக்கும் ஜெபித்து வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நூற்றுக்கணக்கான ஆட்கள் இருப்பாங்க ஃபாஸ்டிங் பிரேயர்ல. ஆனா அந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல வரக்கூடிய ஆட்கள் ஒன்றையும் ஒரு நாள் முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆறதால பார்க்க முடியாது. நாங்க அங்க இருக்கிற நாட்கள்ல ஒரு மனுஷன் வந்தா, அவன் பேர் முருகன். அவனுக்கு விசுவாசம் படிச்சிருச்சுன்னு கூட்டி வந்தாங்க. எங்க சர்ச்சில் ஒரு ஓலை கொட்டகை இருக்கும், ஹாஸ்பிட்டல் ஷீட் போட்டிருப்போம், இன்னொரு பக்கத்துல ஓலை கொட்டகை இருக்கும். அதுக்கு தாங்கிறதுக்கு நடுவில் ஒரு மூங்கில் தூண் இருக்கும். அதுக்கு போற கீழே காங்கிரீட்லாம் இருக்க, சும்மா நட்டு வச்சிருப்பான். அவன் வந்தவன் அதை பிடிச்சு தூக்கிட்டான். இப்ப கூரையே தூக்கி பிடிச்சிருக்கான். இந்த பயத்துல எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. சுகமாயிட்டான். அவன் பேர் டேனியல். ஈரோடு தான் இருக்கான். ஒரு மாசத்துக்கு முன்னால கூட பார்த்து நினைக்கிறேன். இல்லையா? பார்த்தோம். ஆனா சர்ச்சைக்கு போறது இல்லை. நல்ல கவனிங்க. ஞான நன்மை, சரீர நன்மைகளை பெற்றுக் கொள்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அதை விசுவாசிக்கிறாங்க. ஆமா, இயேசு சாமி அற்புதம் செய்வார். அதனாலதான் சொல்றாங்க, கேன்சர்னா உடனே லெட்டர் போட்டுறாங்க. இப்போ என்னுடைய பொறுப்பு என்ன? என்னுடைய பொறுப்பு என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதா அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதத்தை செய்வதா? என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான கட்டளை என்ன? ஹலோ. அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும்?
ஒவ்வொரு வருஷம் ஆன உடனே எப்பா இத்தனை பேர் ஜெபிக்கிறதுக்கு வந்தாங்களே, எத்தனை பேர் சர்ச்சைக்கு வந்திருக்காங்களா, இத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாங்களா, இவங்க கர்த்தரை பின்பற்றுறாங்க, அப்படிலாம் ஒரு கணக்கு வழக்கெல்லாம் செஞ்சுருக்கணும், பார்த்துருக்கணும். நம்ம என்ன கணக்கு தான் பார்க்குறோம்? பேங்க் பேலன்ஸ் தான் பார்க்குறோம். அவன் சுகமானானே, காணிக்கை கொடுத்தானு தான் பார்க்குறோமே ஒழிய, சுகமானானே அவன் கிறிஸ்துவ பின்பற்றுகிறவனா மாறி இருக்கிறானா நம்ம நினைச்சது இல்லை, பார்க்கறது இல்லை. அதனாலதான் எதற்கு மேலே நாம் கவனத்தை செலுத்த வேண்டுமோ அதற்கு மேலே நாம் கவனத்தை செலுத்தாமல், எதன் மேலே கவனத்தை செலுத்த வேண்டாமோ அதற்கு அதிகமான முக்கியத்துவங்களை கொடுக்கும். அப்போ ஒரு பக்கத்துல நம்முடைய உழைப்பு எல்லாம் வீணா போயிட்டே இருக்குது. ஆனா அதை குறிச்செல்லாம் நமக்கு கவலையே இல்லை. நமக்கு பாக்கெட் நிரம்புது இல்லை, பாட்டு மட்டும் பாடிக்கிறோம். வெறும் கையாய் பரலோகத்தில், இவ்வளவு பணம் இருக்கு, இதை கொண்டு போலாமா நீங்க? அது தெரியுது, இதை கொண்டு போக முடியாது இல்லையா? அங்க போறதுக்குன்னா கணக்கு காட்டுறதுக்கு மட்டும் என்ன வேணும்? ஆத்துமா. அப்ப இங்க இருக்கும்போது எதை போக்கஸ் பண்ணி ஊழியம் செஞ்சிருக்கணும்? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. எதை போக்கஸ் பண்ணிருக்கணும்? ஆத்துமாதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிப்பதற்கு ஜனங்கள் தூண்டப்பட வேண்டும். ஐயா, அற்புதத்துக்கு நான் எதிரி இல்லை. ஆனால் அற்புதம் மாத்திரமே ஜனங்கள் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறானால், நான் நீண்ட காலத்தில் அனுபவத்தில் சொல்றேன், இல்லை. அந்த ரெண்டுக்கும் வித்தியாசமான காரியங்கள் இருக்குது. அநேக ஊழியர்கள் சில நேரத்தில் இப்படிதான் திசை திருப்பப்பட்டுறாங்க. அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல பேதுரு இந்த அளவுக்கு ஆவியில நடந்து பசங்கெல்லாம் பண்ணிருக்க வேண்டாம். ஜஸ்ட் அவங்க கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்லினா போதும். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அற்புதங்களுக்கு மேலே அல்ல, ஆத்தும மீட்புக்கு மேலேயே கவனத்தை செலுத்துகிறது. அப்போ உங்களுக்குள்ள இந்த தவறான ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, ஐயோ அவர் அற்புதம் நடந்துச்சுன்னா சுகமாயிருவான் வந்துருவாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க ஒரு பிரேக் போடுங்க. இல்ல, அற்புதம் நடக்காமலேயே இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கும் இயேசுவை பின்பற்றுறதுக்கும் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கை இருக்குது, வேற எங்கேயும் போனாங்க. நம்ம உங்க வாழ்க்கை இருக்குது. உங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்ததுனாலதான் நீங்க இயேசுவை பின்பற்றீங்களா? முதல்ல நம்ம சர்ச்சுக்கு ஒரு ஃபேமிலி வந்துட்டு இருந்தாங்க. அந்த சகோதரி எனக்கு பிடிக்கும். அதாவது ஒவ்வொருத்தரையும் எனக்கு பிடிக்கும்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கும். அவங்க அவருடைய கணவன் சுகம் இல்லாமல் இருந்ததுனால யாரோ சொல்லியிருக்கிறாங்க சர்ச்சுக்கு போனா சரியாயிரும் அப்படின்னு. அன்றைக்கு அந்த பகுதியில் இருந்த ஊழியக்காரர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆமா அப்படின்னு சொல்லி ஜோமனை வச்சு அவங்க வீட்டில் இருக்க 3 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் கொடுத்தா அவங்க கனவு சரியாயிருவாரு. அது ஒரு புது இறையில. சரி, அதுக்குள்ள போல நான் இப்போ 3 பேருக்கு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. ஆனா வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. என்ன பண்றது? வந்தது இருக்குதான். ஆனா இந்த அம்மா இல்ல, இயேசுவை பின்பற்ற முடியும். அதனால எனக்கு அந்த சகோதரியை பிடிக்கும். ஐயோ, இந்த பாஸ்டர் இப்படி சொன்னாருங்க, நான் ஞானஸ்தானம் கூட எடுத்தேங்க, ஆனா என் வீட்டுக்காரர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி போயிருந்தா யாரும் கேட்க முடியாது. ஆனா தான் எதிர்பார்த்த ஒன்று தன்னுடைய வாழ்க்கையில நடக்காமல் இருந்த போதிலும் அந்த இடைப்பட்ட காலத்தில் இயேசுவை அறிய முடிந்தது அல்லவா, அந்த அன்பை அறிய முடிந்தது அல்லவா, அந்த அன்புனால அவங்க இழுக்கப்பட்டதுனால என்ன செஞ்சாங்க? இல்ல, நான் இயேசுவை பின்பற்றினேன். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துச்சு, அதனால நான் இயேசுவை பின்பற்றினேன் ஒருத்தர் கூட இருக்க முடியாது. அதனாலதான் இந்த சுவிசேஷ கூட்டத்துல நம்ம ஆட்கள் பேசும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பிரச்சனைகள் தீர்ந்ததினால்தான் இயேசுவை பின்பற்றுவது என்றால் இன்னைக்கு யார் பின்பற்ற முடியும்? அவரின் வாழ்வின் ரட்சகர். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவனாக இருந்த என்னை, ஒரு பெரிய நியாய தீர்ப்புக்கு உரியவனாக இருந்த என்னை, இது எதுவும் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. என் வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் எனக்கு பிரச்சனையா தெரிஞ்சதெல்லாம் என்ன? பண பிரச்சனை, கொஞ்சம் கடன் பிரச்சனை, சரீரத்தில் இருக்கிற வியாதி, குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டை, இதெல்லாம் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. என் கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனைக்கும் மருந்து அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அந்த மருந்து இயேசு கிறிஸ்து. அப்ப ஏதோ ஒன்றினாலே நான் ஈர்க்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டேன். ஆனா
எனக்கு அந்த மருந்து கிடைச்சதுனால இது கிடைக்காததை குறித்து எனக்கு ஒரு பெரிய துக்கம் எல்லாம் இல்லை. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இது கிடைக்காது, இதெல்லாம் பெருசா எனக்கு இருந்துச்சு. என்னுடைய சரீர பலவீனம் எனக்கு பெரிய ஒரு பிரச்சனையா தெரிஞ்சது. என்னுடைய பண பிரச்சனை ஒரு பெருசா தெரிஞ்சது. என்னுடைய சமாதான குறைவுள்ள காரியங்கள் எனக்கு பெருசா தெரிஞ்சது. ஆனா நான் அறியாத பகுதிகளிலே கூட இவர் எனக்காக கிரியை செய்கிறார் என்று தெரிந்த போது எனக்கு ஒன்று புரிஞ்சது. என்ன காட்டிலும் இவர் ரொம்ப அக்கறையா இருக்கிறார். இவர் சொன்னாருன்னா சரியா தான். இவர் சொன்னாருன்னா அப்படிதான் நம்ம கிறிஸ்துவ பின்பற்றுறோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில என் பார்வையில சில பிரச்சனைகள் பெருசா இருக்குது. அது மாறினா பரவாயில்லையே நான் நினைக்கிறேன். அது தப்பு இல்லை, மாறட்டும், கர்த்தர் நல்லவர். ஆனா அதே நேரத்தில் மாறினாலும் மாறலனாலும் என் வாழ்விலே நான் அறிந்திராத பகுதிகளை குறித்தும் அக்கறை உள்ள கரிசனை உள்ள ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஜான் பனியன் அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து நீங்க அறிந்திருப்பீங்க இல்லையா? மோட்ச பிரயாணம் என்கிற புத்தகத்தை எழுதினார். அவருடைய துவக்க காலத்துல அவங்க அப்பா வந்து டிங்கரிங் வேலை செய்யறாரு. டிங்கர்னா தகரத்துல இந்த டப்பாலாம் செய்வாங்க. வண்டியில அந்த நெளிஞ்சிருச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ற வேலையை செய்யறாங்க. இப்ப இவரும் இந்த ஜான் பனியனுடைய ஆரம்ப தொழிலும் என்னதுன்னா டிங்கரிங் வேலை செய்யறாங்க. அவங்க அப்பா கூட சேர்ந்து அந்த நாட்களிலே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு சபையுடைய அனுமதி பெற்றிருக்க வேண்டும். ஆனா இந்த 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஜான் பனியன் என்ன செய்யறாருன்னா அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை தைரியமா பிரசங்கம் பண்ணதுனால அவரை பிடிச்சு ஜெயில போடுறாங்க. எத்தனை வருஷம்னா 12 வருஷம் ஜெயில இருக்கிறார். எத்தனை வருஷம்? 12 வருஷம் ஜெயில இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஜான் பனியன், நீ பிரசங்கிப்பதை விட்டு விட்டால் நான் உங்களை விடுதலையாக்கிறேன். நீ போய் என்ன பண்ணலாம்? அந்த டிங்கரிங் வேலையை செஞ்சு பழைச்சு பார்த்துக்க, நீ சிறைச்சாலையில் இருக்க வேண்டாம். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை வாசிக்கிறேன். என் கண் இமைகளில் பாசி படியும் வரை நான் சிறையில் படுத்தாலும் கடவுள் எனக்கு கற்பித்த உண்மையை நான் ஒருபோதும் மறைக்க மாட்டேன் சொன்னாரு. கண் இமைகள்ல பாசி படிஞ்சிற வரைக்கும் நான் எங்க இருந்தாலும் சிறையில படுத்திருந்தாலும் அவர் எனக்கு கற்பித்த இந்த காரியங்களை நான் என்ன செய்ய மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எத்தனை வருஷம் ஜெயில போடு, என்னை நம்பி கொடுத்திருக்கிற இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறதை என்ன செய்ய முடியாது, நீ தடுக்கவே முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியினால நிறைந்த பேதுரு மாத்திரமல்ல, ஜான் பனியனும் அப்படிதான் சொன்னார். யார் அப்படிதான் சொன்னா? 12 வருஷம் ஜெயில இருந்தாரு. அந்த ஜெயில் வாழ்க்கைக்கு பிறகுதான் அவரு ஒரு அனுமதி பெற்ற ஒரு ஊழியராக மாறுகிறார். அதற்கு பிறகுதான் அவருடைய முழு நேர ஊழிய பயணம் ஆரம்பிக்கிறார். நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியினால நிறைந்து நடத்தப்படுகிற எந்த தேவனுடைய மனுஷனும் மனுஷர்கள் சொல்லக்கூடிய சட்டங்களுக்கு அல்ல, தேவனுடைய வார்த்தைகளுக்கே கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். சரி, இப்ப நமக்கு இந்த ரிஃபார்மேஷன் நடந்துச்சு 1517 மார்ட்டின் லூத்தர். இப்ப மார்ட்டின் லூத்தர் மூலமா அந்த ரிஃபார்மேஷன் நடக்கும்போது அவருக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாங்க. விசுவாசத்தினாலே ரட்சிப்பு, கிருபையினாலே ரட்சிப்பு, கிரியையினாலே இல்ல அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்ச உடனே ரோமன் கத்தோலிக்க சபை அவர் என்ன செய்தது? உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தது. இப்ப அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணதுனால ரிஃபார்மேஷன் சாத்தியமாச்சுன்னா மனுஷனுடைய அந்த கட்டளைகளுக்கு அவர் கீழ்ப்படியாததுனாலதான் ரிஃபார்மேஷன் என்ன செஞ்சது? சாத்தியமாச்சு. இல்லைன்னா என்ன இருந்திருக்கும்? ஒண்ணுதான் போய். அப்போ மனுஷனுக்கு கீழ்ப்படிவதா தேவனுக்கு கீழ்ப்படிவதா என்று கேட்டால், பேதுருவா இருந்தாலும் சரி, ஜான் மணியனா இருந்தாலும் சரி, மார்ட்டின் லூத்தரா இருந்தாலும் சரி, நீங்களும் நானுமா இருந்தாலும் சரி, யாரு தான் கீழ்ப்படியணும்? கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் தேவனுடைய காரியங்கள் என்ன செய்ய முடியும்? நடந்தேற முடியும். ஜான் நாக்ஸ் என்கிற தேவனுடைய மனுஷனை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வாழ்ந்த காலத்துல, அவர் அந்த ஸ்காட்லாந்து தேசத்துல அதிகமான பிரச்சனை என்னன்னா, இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தினால் உண்டாகிற விக்கிரக ஆராதனை, அந்த தவறான பாரம்பரிய வழக்கங்கள். அந்த நாட்கள்ல ஜான் கால்வின் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதன், அவர் சுவிட்சர்லாந்துல இருக்கிறார்.
1500வது வருஷத்துல சுவிட்சர்லாந்துக்கு போறார் ஜான் நாக்ஸ். போயிட்டு 9 வருடம் அந்த ஜான் கால்வின்ட்ட கற்றுக் கொடுக்கிறார். இந்த இருக்கிற சபைக்குள்ள இருக்கிற பாரம்பரியத்தை எப்படி மேற்கொள்வது. ஜான் கால்வின் வந்து ஜான் நாக்ஸ் சொல்லி கொடுக்கிறார். வேத வசனங்களை சொல்லி கொடுத்த பிறகு திரும்பி வர்றார் ஸ்காட்லாந்துக்கு வந்து அவர் பண்ணின பிரசங்கம் எல்லாமே ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய பாரம்பரியத்திற்கு ஆப்பு வைப்பதாக, வெடி வைப்பதாகவே இருந்தது. அந்த தேசத்தினுடைய ராணியே யாரை பார்த்து பயப்பட்டாங்க? ஜான் நாக்ஸ் வச்சு. யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஜான் நாக்ஸ் வந்தாருன்னா என்ன செய்வாரு? இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் சரிப்பா ஒரு நாள் போய் பார்த்துட்டு வரியா, இந்தியாவை போய் பாரு, ஸ்காட்லாண்டை பாருன்னா என்ன சொல்லுவாரு ஜான் நாக்ஸ்? நீங்க நடக்கிற கொண்டாட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த தேவனுடைய மனிதர்களுக்கெல்லாம் அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும். யோசிச்சு பாருங்களேன். ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக தாங்கள் கற்றுக்கொண்ட வேத சத்தியங்களின் அடிப்படையில தேசத்துல காணப்படுகிற அருவருப்பான பாரம்பரியமான காரியங்களின் அடிப்படையில இன்னொரு தேசத்துல போய் வேதத்தை கற்றுக்கொண்டு அந்த கனத்த இதயத்தோடு வருகிற மனிதன் தேசத்துல வருகிற அருவருப்புகளை குறித்து எச்சரித்தான். ஆனா இன்னைக்கு செய்தியுடைய தூக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு நாள்ல படிப்பு அதிகமா இல்லாம கர்த்தருடைய ஊழியத்தை தொடங்கின அநேகருடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இன்றைக்கு பாரம்பரியங்களுக்கும் உலக வழிபாடுகளுக்கும் கதவை திறந்து கொடுத்ததுனால சபை இருக்குது, கொண்டாட்டம் இருக்குது, பாரம்பரியங்கள் இருக்குது, ஆனா தேவனுடைய காரியங்கள் அங்கே இல்லை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஜான் பனியன் தேவை, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற மார்ட்டின் லூத்தர் தேவை, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து பேரமையாய் இருந்தாலும் தைரியமாய் பிரசங்கிக்கிற ஜான் நாக்ஸ்கள் தேவை. அவர்களை உருவாக்குகிற கால்வின் போன்றவர்கள் தேவை. பாரம்பரியங்களுக்கு சாவுமணி அடிப்பதிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அவசியமானது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால பேர் பிரசங்கம் பண்ணனா எதிர்த்தாப்புல நிக்கிறவெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாற ஆரம்பிச்சுதான். இன்னைக்கு சட்டத்தை பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன்னு சொல்றவன் தடுமாறுறான். எனக்கு கேள்வி எங்கதான் வருது? நீ பெற்றிருக்கிறது உண்மையாகவே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தானா? நீ பெற்றிருப்பது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு என்றால் ஜான் பனியனுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் தானே உனக்குள்ள வந்திருக்கணும். பேதுருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் தானே உனக்குள்ள வந்திருக்கணும். ஜான் கால்வினுக்குள்ளே ஜான் நாக்ஸுக்குள்ளே இருந்த வைராக்கியம் தானே உனக்குள்ள வந்திருக்கணும். அவங்க சொன்ன காரியத்துக்கும் உன்னுடைய செயல்பாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லையே. எப்படி பரிசுத்த ஆவியில நிறைவேன்னு சொல்ற? சபையே கேள், சபையே கேள். ஸ்காட்லாந்துடைய ராணி அதிர பண்ணின பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேசின அந்த ஆச்சரியமான பேச்சுக்கள் எங்கே? எங்க போச்சு இன்னைக்கு? அப்போ அவங்க நம்மளை என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா நம்ம ஆவியில நிறைஞ்சு பேசணும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பேசணும். அவங்க சட்ட புத்தகத்தை முழுவதும் பிரட்டினாலும் ஒரே ஒரு தீர்ப்பு மட்டும் தான் அவன் கிடைக்கும். அவன் சொல்லுவான், நீ இயேசுவை பேசக்கூடாது, இயேசுவை பேசக்கூடாது, வேற எதையும் அவனால பேச முடியாது. அந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது, தேவனுக்கு கீழ்ப்படிவதா, நீ சொல்றது கீழ்ப்படிவதா. நாங்கள் அனுபவிக்கிற ஒன்றை பேசாமல் இருக்கக்கூடாது. நான் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பினுடைய மேன்மை குறித்து பேசாமல் இருக்க முடியாது. என்னை நம்பி கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ராஜ்யத்தினுடைய இந்த ராஜரீகமான ஒரு கட்டளையை நான் நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. நல்ல கவனிங்க. சட்ட திட்டங்களை மதிக்கிறோம், தேசத்தை மதிக்கிறோம், தேசத்தின் தலைவர்களை நாம் நேசிக்கிறோம். நாம் எந்த கட்சியையும் சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய சட்டங்களுக்கு மாறான விதத்திலே நடப்பதற்கு யார் தூண்டினாலும் கீழ்ப்படிய மாட்டோம், கீழ்ப்படிய முடியாது. ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படிவதே எனக்கு மேன்மை. அதனால எனக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. தானியேல் அதுதான் செய்தான்.
சிங்க கவியில அங்க சிங்கங்களுடைய வாய்கள் கட்டப்பட முடியும் என்பதை நிரூபித்தவன் அவன் தானே இல்லையா? எரிகிற அக்கினி சூளையில நான்காவது நபராக ஒரு முடி கூட சேதமாகாமல் உலாவி வரவும் பாதுகாக்கவும் முடிகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று இந்த சமுதாயத்துக்கு காட்டி கொடுத்தவர்கள் எப்படி காட்டி கொடுத்தாங்க? எதுக்கு கீழ்ப்படிஞ்சனால காட்டி கொடுத்தாங்க? மனுஷருக்கு கீழ்ப்படிஞ்சனாலயா? இல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால சூழல்கள் வித்தியாசமானா அங்கேயும் தேவனுடைய கரம் இருக்கும், அங்கேயும் தேவனுடைய கரம் பாதுகாக்கும், நம்மை பராமரிக்கும், நம்மை வழிநடத்தும். அப்போ இந்த சமுதாயத்துக்கு இன்னொன்றையும் கற்றுக் கொடுப்போம். இல்ல, இந்த சூழலுக்கு மத்தியிலையும் இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தேவனாகவே இருப்பார் என்று. அப்போ பரிசுத்த ஆவியினால நிறைந்து நியாயம் விசாரிக்கக்கூடிய இடத்துல நின்னா கூட அவன் பேசுகிற வார்த்தை, அது ஜான் பனியனா இருக்கட்டும், அது மார்ட்டின் லூத்தரா இருக்கட்டும், அல்லது ஜான் நாக்ஸா இருக்கட்டும், அவருடைய எல்லா காரியங்களும் எப்படிதான் இருக்குது? அவரை குறிச்சு எழுதுற ஒரு வார்த்தை என்ன? ஜான் நாக்ஸ் குறிச்சு அவருடைய வாழ்க்கையில் எழுதியிருக்கிற ஒரு பகுதி, அவர் தேவனுக்கு பயந்ததினால் எந்த மனித முகத்தை பார்த்தும் அவர் பயந்ததே இல்லை. அவருக்கு யாருக்கு பயந்ததுனால? தேவனுக்கு பயந்தது. நம்ம யாருக்கு பயப்படணும்? நம்ம யாருக்கு பயப்படணும்? சரி, 4ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் கடைசி பகுதி. இப்போ பயமுறுத்திட்டு விட்டுட்டாங்க. அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு இப்பதான் இங்க நியூஸ் வருது. ஆமா, சபைக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கூடி ஆராதிச்சிட்டு இருந்த அந்த சபைக்கு வந்து இது ரொம்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். என்ன பாடம்னா, ஊழியத்துக்கு அனுப்பப்படுறாங்க. ஊழியத்துக்கு அனுப்பப்பட்ட 2 பேரும் திரும்பி ஒரு நாள் வரல. சபை கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஒரு நாள் ஜெயில இருக்கிறான், விசாரணை எல்லாம் முடிஞ்சது. இது எதுவுமே யாருக்கு தெரியல. யோசிக்க முடியுதா அவங்களால? சொல்ல புரியுதா? மீதி இருக்கிற அப்போஸ்தலர்கள் இவங்களை குறிச்சு கேர் பண்ண மாதிரியே தெரியல. இவங்க தான் வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரிப்பா நாங்க போனோம், இந்த மாதிரி சப்பானி குளமானா பிரசங்கம் பண்ணோம், இவ்வளவு ஆயிடுச்சு, எங்களை பிடிச்சி ஜெயில போட்டோம், அதுக்கு பிறகு விசாரிச்சாங்க, கடைசியா இப்படி பயமுறுத்தி விட்டுட்டாங்க. டோட்டல் ரிப்போர்ட்டையும் வந்து யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? ஊழியத்துக்கு போனா ரிப்போர்ட் என்ன செய்யணும்? கொடுக்குறீங்களா? கொடுக்குறீங்களா? ஏன்னா இதை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு சில நேரத்துல இந்த ஊழியங்கள்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சில செய்திகளை ஜனங்கள் கேட்டால் பயந்து விடுவார்களோ என்று என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ மேடைகள் சாதகமான அறிக்கைகளை மாத்திரமே வாசிக்கிறது. இப்ப சாதகமான அறிக்கைகளை மட்டுமே வாசிக்க கேட்கிற ஜனங்களுக்கு என்ன தோணும்? ஒண்ணும் இல்ல, போன வாரத்துல அண்ணன் வந்தாங்க ஐயம்ல இருந்து, என்னெல்லாம் ஊழியம் செஞ்சோன்னு சாதகமான காரியங்கள் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இப்ப நான் அதை கேட்ட நமக்கு என்ன தோணுச்சு? என்ன தோணுச்சு? இவ்வளவு தானா? இவ்வளவு சிம்பிள் தானா? ஆனா பேதுரு அப்படி சொல்லல. அங்க என்ன எழுதியிருக்குது? தங்களை சேர்ந்தவரிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன, அப்பதான் சபை செயல்பட முடியும். இன்றைக்கு ஊழியத்தில் நடக்கிற பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் என்னன்னா, பாசிட்டிவான காரியங்களை மட்டுமே சபைக்கு சொல்றதுனால, ஜெபிக்கிறவங்க கிட்ட பங்காளர்கிட்ட சொல்றதுனால பங்காளர் நினைச்சிட்டு இருக்கிறோம் இவன் ரொம்ப நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான் உங்களுக்கு அப்படின்னு. உண்மையை சொன்னாதான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவான். பயமுறுத்துனாங்கப்பா, என்ன விசாரிச்சாங்க, நான் இப்படி எல்லாம் பேசினேன், அவன் இப்படிதான் சொல்லி என்ன விட்டுருக்கிறான் அப்படின்னு சொன்னதுனால தான்
அதுக்கு பின்பற்ற அதுக்கு கீழே இருக்கிற பகுதியில சபை ஒழுங்கா ஜெபம் பண்ணிச்சு. அப்ப ரிப்போர்ட் என்ன பண்ணணும்? ஃபேக்ட சொல்லணும். என்ன நடந்துச்சோ அதை என்ன செய்யணும்? சொல்லணும். இப்ப நம்ம இருந்து வெளியில போயிட்டு இருக்கிற ஆட்களா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம வெளியில இப்ப ஊழியத்துக்கு அனுப்பும் போதும் சரி, நம்ம கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, என்ன நடந்ததுங்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கு அடுத்தாற்போல நம்ம என்ன செய்ய முடியும்னு என்ன செய்ய முடியும்? யோசிக்க முடியும். எதுவுமே சொல்லல, இல்ல சொல்ல வேண்டாம் அப்படின்னு மறைச்சா அது பெருந்தன்மை எல்லாம் கிடையாது, முட்டாள்தனம். அது என்ன கிடையாது? பெருந்தன்மை கிடையாது, முட்டாள்தனம். யோசிச்சு பாருங்க, இப்ப பேதுரு யோவான் பெருந்தன்மையா வந்துச்சு, அவங்க பாடுபட்டதெல்லாம் சபையில வந்து சொல்லலைன்னா சபையார் என்ன பண்ணி இருந்திருப்பாங்க? அவங்க விஷயமே தெரிஞ்சிருக்காது, விஷயமே தெரிஞ்சிருக்காது. அப்ப அந்த கால நேரத்துல பரிசுத்த ஆவியினால நிறைந்து நியாய சங்கத்துக்கு முன்பதாக பேசின அந்த பேதுருவும் யோவானும் எதிர்ப்பாளர்கள் தடுமாறக்கூடிய விதத்துல, இவர்கள் ஆணித்தரமான விதத்துல, ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல பரிசுத்த ஆவியில நிறைந்து என்ன செய்தாங்க? பேசினாங்க, செயல்பட்டாங்க. இதையே தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த இடத்துல பரிசுத்த ஆவியினால நிறைஞ்ச மனிதர்கள், பேதுரு மாத்திரம் இல்ல, நம்ம சாட்சியா பார்த்த ஜான் பன்னியன், நம்ம சாட்சியா பார்த்த மார்ட்டின் லூத்தர், நம்ம பார்த்த ஜான் நாக்ஸ், இவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியில நிறைந்து அந்தந்த காலகட்டங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனுஷருடைய பாரம்பரியங்களை எதிர்க்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும்? எழுந்துக்கலாமா?